வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே. சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன் பேசுறேன். இந்த நாள்ல ஒரு முக்கியமான தகவல்களை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, வாழ்க்கையில திருமணம் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. அந்த திருமணத்தை பற்றின விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த முக்கியமான நிகழ்வு எப்படி நடக்குது, கோள்களின் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது நாம கொஞ்சம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது 12 கால புருஷ வீடுங்கிறது 12 வீடு. அந்த 12 வீடுகள்ல லக்னத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், அந்த மனைவி ஸ்தானத்துல தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள், அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள், அதை வச்சுதான் நாம எந்த மாதிரி மாப்பிள்ளை நமக்கு கிடைக்கும், அதாவது நம்ம குடும்ப உறவுகள்ல இருந்து கிடைக்குமா, இல்ல பிரத்தின்னு சொன்னாக்க வெளியில இருந்து நம்ம சொந்தம் அல்லாத அவர்கள்ல இருந்து நமக்கு கிடைக்குமாங்கிறத நாம பார்க்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க பொதுவான விதிகள் அதுக்கு ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம், இல்லை 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம், 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் அல்லது பார்க்கக்கூடிய கிரகங்கள் அல்லது 7ஆம் இடம் அதிபதி உடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் இப்ப சூரியனாக இருந்தால் தந்தை வழியில் பெண்கள் அல்லது மாப்பிள்ளைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே சந்திரன் அமர்ந்திருந்தாலோ அல்லது சந்திரன் அமர்ந்திருந்தால் நமக்கு தாய் வழி சொந்தத்துல நமக்கு பெண்ணோ மாப்பிள்ளையோ நமக்கு கிடைக்கும். அதுபோல இப்ப செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வான்னு சொல்லக்கூடியது சகோதரன் சகோதரி வழியில நமக்கு அந்த மாப்பிள்ளை பெண்ணு நமக்கு கிடைக்கும். அதுபோல புதன் எடுத்துக்கிட்டோம்னாக்க தாய்மாமன் வழியில அல்லது நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல, கல்லூரிகளில், நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்து காதல் திருமணம் அந்த மாதிரி நமக்கு அமைஞ்சிடும். அதுபோல பாத்தீங்கன்னாக்க குருவா இருந்தா மூத்த சகோதரி வழிகள்ல நமக்கு பெண்கள் வரன்கள் நமக்கு கிடைச்சிடும். அதுபோல பாத்தீங்கன்னாக்க குரு, அதற்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் பார்த்தோம்னாக்க, நம்ம பொதுவா சுக்கிரன் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னாக்க, பெண்ணோட ஜாதகத்துல ஆண் சுக்கிரன், ஆணுடைய ஜாதகத்துல பெண் சுக்கிரன். அப்போ நம்ம இந்த சுக்கிரனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னாக்க, தாய் தந்தையருடைய சம்பந்தி வழியில நமக்கு அந்த வரன்கள் நமக்கு கிடைச்சிடும். அப்போ நாம வரன்கள் எப்படி நமக்கு அமையும், நம்மளுடைய வரன் எப்படி அமையுங்கிறது ஜாதகத்துல ஒரு ரூல்ஸாவே சொல்லி வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் கிரகங்கள் பார்க்குது, இப்படி கிரகங்கள் அதனுடைய சேர்க்கை இருக்குது அப்படின்னு இருந்ததுனாக்க நமக்கு இந்த மாதிரியான வரன்கள்ல இருந்து நமக்கு வரன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராகு எடுத்துட்டோம்னாக்க, அடுத்து நம்ம சனியை பார்ப்போம். சனி எடுத்துட்டோம்னாக்க வெளியில, அதாவது நம்ம சொந்த பந்தம் அல்லாத மற்ற வெளியில் இருந்து கிடைக்கக்கூடிய வரன்கள் நமக்கு அமைஞ்சிடும். அதுபோல ராகு எடுத்துட்டோம்னாக்க தாத்தா வழி சொந்தம், நம்ம தந்தை வழி பாட்டனார் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சொந்தங்கள்ல நம்ம கிடைக்கும். அதே கேதுவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க தாய் வழி அம்மா நமக்கு, அதாவது பாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த வழியில நமக்கு வரன்கள் அமையும். அதுபோல நம்ம இந்த திருமண விஷயங்கள்ல முக்கியமா நம்ம இப்போ நம்ம பொதுப்படையா நம்ம எடுத்துக்கோமே, இப்போ பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இட அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்தாலோ அல்லது 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்தாலோ நமக்கு
தாய் வழி உறவிலிருந்து நமக்கு அத்தை பிள்ளை, அதாவது தாய் மாமன் பிள்ளையை நம்ம திருமணம் பண்ணிடுவோம். அதுபோல 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதி இல்ல 9ஆம் இடத்துல அமர்ந்தாலோ, 9ஆம் இடத்தினுடைய அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்தாலோ நம்ம வந்து தந்தை வழி உறவுல நம்ம பெண் எடுக்கிற அந்த சூழல்களை ஏற்படுத்தும். அதுபோல 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றாலோ, இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் இடத்துல இப்ப குரு அமர்ந்திருக்காரு, குரு அமர்ந்திருந்தா மூத்த சகோதரி சகோதரன் வழிகள்ல நமக்கு பெண்ணு கிடைக்கும் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றாலோ அஸ்தங்கமானாலோ அந்த திருமணத்துல பிரச்சனைகள் ஏற்படும். எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம திருமணத்தை குருன்னு சொன்னாலே மங்களமான கிரகம், மங்கள கிரகம். அப்போ அந்த 10 பேரு ஊரெல்லாம் கூட்டி திருமணம் செய்யக்கூடிய அந்த யோகம் அங்க கிடைக்காது அந்த 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 ஜாதகருக்கு. ஏன் அப்படி கிடைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த குரு வக்ரம் பெற்று அஸ்தகமாகி இருப்பார் 7ஆம் இடத்துல. அப்போ அஸ்தகமாகி இருக்கும்போது அந்த அந்த பலன்களை அந்த கிரகம் கொடுக்காது. அதுதான் இப்போ மங்கல்யம் அப்படின்னாலே குருவருடைய இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நல்ல ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னாக்க குருவனுடைய பார்வை, குருவினுடைய யோகம் இதெல்லாம் நம்ம எடுக்கணும். அந்த எடுத்தோம்னா தான் நமக்கு அந்த திருமணம் எப்படி இருக்குங்கிறத நாம சரியாக சொல்ல முடியும். அதுபோல பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நாம ஆராய்ந்து பார்த்து திருமணத்தை நாம் நிச்சயம் செய்ய வேண்டும். 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தை நாம் எடுத்து அதை ஆராய்ந்து பார்த்து தான் நாம திருமணத்தை நிச்சயம் செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலமா தெரிவிக்கிறேன். இது போல அடுத்தடுத்து நல்ல தகவல்களை நாம அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம். இது போன்ற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்க என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சங்கர நாராயண ஆஸ்ட்ரோ ரிசர்ச் வீலோ என்னுடைய யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்தடுத்த உடனுக்குடன் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு எளிமையா வந்ததையும். நீங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து உடனுக்குடன் கிடைக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிட்டு இந்த நாள்ல வாழ்க வளமுடன் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். வாழ்க வளமுடன்.